சரியா, நீங்க அதை பற்றி ஒன்றும் யோசிக்க வேணாம். போய் படமா அது வெள்ள எலுமினி போய் பட இதை பற்றி ஒன்றும் யோசிக்க நான் அம்மா எல்லாம் நான் செய்து விடுவேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்கமா, அப்புறம் நான் யோசிக்கிறேன். இப்படியே இந்த திருமணம் சரியாகி கனடாவுக்கு வந்து சேர்ந்தால் இதன் பின்பு நடப்பது தொடர்ச்சியாக நாடகமாக்கப்படுகிறது. சத்யா, சத்யா, ஆம், அம்மாவோட கோல் பண்ணி கதைக்கணுமாண்டி காய்ச்சனீரோ? அம்மாவோட கதை கதைச்சுனா அம்மா நல்லா இருக்கிறா. ஆனா அம்மாவை பார்க்க வேணும் போல இருக்குது. என்ன இப்பதானே நீர இது வீடியோ கால்ல அது இது எல்லாம் பார்க்கலாம். பின்னால என்ன இருந்தா போல பார்க்கணுமா இருக்கண்டா? இல்ல, அம்மாவை என்னோடய வச்சு பார்க்க வேணும் போல இருக்கு. அப்புறம் டெலிஃபோன் ஒன்று வருது வார். ஹலோ. ஓ தம்பி. ஓ என்ன அப்போ அந்த கல்யாணம் என்ன தங்கச்சின்ற இது எல்லாம் சரியே? ஓ அதெல்லாம் சரி வந்தது தம்பி. எனக்கு கொஞ்சம் கார் அனுப்புவான். கல்யாணத்துக்கு வேணும் தானே கார். அப்போ என்ன அவ என்ன சீதனம் கேட்கினி? சீதனம் கேட்டுனும் கேட்கல. நாங்கள் புரோட்டை கொடுத்து அந்த பிள்ளைய வடிவாட்டி தான் நினைக்கிறோம். சரியம்மா, அப்போ நான் அனுப்பி விட்றேன். 2 பிரிட்ஜ் அனுப்பி விட்றேன். ஓ தம்பி அனுப்பி விடு தம்பி. அதுதான் நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். 10 லட்சம் ரூபா முதல் போடுறேன், மற்ற 10 லட்சத்தை பேருந்து போட்டு விட்றேன். ஓ நீங்க சுகமா இருங்கோ. மறுபடியும் நான் சுகமா இருக்கீங்களோ? ஆமாம் ஆமாம். சுகமா இருக்கீங்க, சந்தோஷமா இருந்தா சரி. சரியம்மா. சரி சரி சொல்லும்மா. அம்மா தான் கொல்ல தங்கச்சின்ற சம்பந்தங்கள் சரிதானே? அப்போ அதைத்தான் சொன்னவா. அதெல்லாம் சரியாயிட்டுதா? ஃபிக்ஸ் ஆகிட்டுமா? ஓ அது நாங்கள் அவையோடு சீதனாங்க இல்லையாம். அம்மா வந்து கொடுக்கணுமன்றா. அப்போ நாங்கள் அதை செய்ய வேண்டியதெல்லாம் செய்யத்தானே வேணும். நல்ல நல்ல ஃபேமிலி போலே. நான் காசு கேட்கல. அப்படியும் கொடுக்குறீங்களா? அவங்ககிட்ட காசு இருந்தா கொடுக்குறீங்க. இல்லை அது அவ கேட்காட்டியும் பேண்டு வந்து தெரியும் தானே. நாங்களும் சரியான கஷ்டமாக இருக்க இல்லை அதை இப்படி இருப்போம்னு சொல்லலாம். அந்த நேரம் வந்து என்னென்ன உதவி செய்யண்டா என்ன செய்யறது? இப்போ கொடுத்தாலும் என்ன நிம்மதியாக இருக்கலாம்னு தான். ஓகே ஓகே கொடுங்க, பிரச்சனை இல்லை. நீங்க அண்ணா தானே, கொடுங்க, நோ ப்ராப்ளம். சரி, நீர் என்ன அம்மாண்ட கதை சொல்லி போட்டு விட்டுட்டு விஷயத்த சொல்லும் என்ன? இல்ல, அம்மாவோட கதைச்சு தானே. அம்மா பாவம் அங்க தனியாவே இருக்கிறா. அம்மாவை எங்களோட வச்சிருக்கலாம் ஒன்று யோசிச்சு. நான் அதான் உங்களோட கதைச்சிட்டு தானே நான் என்னென்றாலும் செய்யலாம். இதுல என்ன இருக்கு? நீர் அம்மா கூப்பிடணும்னு சொன்னா நீரும் வேலைக்கு போறது தானே. பொன்ச பண்ணினா கூப்பிடலாம் தானே. இதுல என்ன இருக்கு? அப்ப ஸ்பான்சர் பண்ணி ஓகே, அவங்களுக்கு பிரச்சனை இல்லையா? எங்களோட என்ன இருக்கு? அவ வந்தா எங்களுக்கு உதவியா இருக்கும். பிள்ளைகளையும் பாப்பா உதவியா இருக்கும் தானே. ஓகே, தேங்க்ஸ், தேங்க்யூ. நான் நினைச்சு நீங்க வேணாம்னு சொல்லிடுவீங்க. சரி, நீர் அதுக்கான அலுவல பேரம். அப்ப அம்மா கடிச்சு சொல்லிட்டா நாங்க ஸ்பான்சர் பண்ண போறோம்ல. நீர் கதையும் அம்மாட்ட சொல்லும். அப்பதான் சந்தோஷமா ஆவாம இருப்பா. ஆவாம் அங்க தனியா கஷ்டம் தானே. ஓகே, அப்ப நான் இப்ப கால் பண்றேன். ஹலோ. ஹலோ அம்மா. ஹலோ, என்னம்மா எப்படி சும்மா இருக்கிறீங்களே? நான் நல்ல சொன்னா இருக்கேன். உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. ஓ சரி சரி. மருமகன் எப்படி இருக்கிறார்? மருமகன் எல்லாம் நல்லா இருக்கிறார். அவன் நல்லவர் தான் அம்மா. நான் கூட நல்லவர் தான் நினைச்சேன். அப்பப்ப சில ஒரு வெள்ள அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு யோசிச்சு. நான் அப்படி இல்லை. நான் உங்களை ஸ்பான்சர் பண்ண போறேன்னு சொல்ல உடனே ஓமன்னு சொல்லிட்டேன். அப்ப இனி நான் சொன்னேன் தானே. என்னம்மா? இல்ல சொல்லம்மா, நான் பாத்தியா நான் சொன்னேன் தானே அம்மா. நல்ல பிள்ளை, தங்கமான பிள்ளை. நான் எல்லா இடம் விசாரிச்சேன்னா எனக்கு மனதுக்கு நல்ல சந்தோஷமா இருக்குது. சொல்லம்மா, நீ சொல்லுங்க. நல்லவதான். நீங்க ஒரு 1 இயர்ல வந்துடுவீங்க இங்க. அப்பாடா
எனக்கும் இந்த பிள்ளையையும் மருமகனையும் பார்க்க இல்லையாண்டு எனக்கும் கவலையா இருக்கிறது. நானும் இங்க தனியா இருந்து கொண்டு யாருக்காக வாழ்வோம் யோசிச்சு கொண்டிருந்தேன் நான். கொஞ்சம் கொஞ்சம் அங்க இங்கண்டு நேரி பிடிப்பு இருக்குது, கால் நடக்க இல்லாம இருக்குது. அங்க வந்தா கொஞ்சம் இந்த பிள்ளையையும் பார்த்து கொண்டு இருக்கலாம் என்று யோசிச்சு கொண்டிருந்தேன். பாத்தீங்களே கடவுள் கண் திறந்துட்டேன். 1 வருஷம் எடுக்கும். ஆனா அதுக்கு மேல நான் இங்க தேவையான அலுவலை எல்லாத்தையும் நான் பாக்குறேன். பிள்ளைக்கு எதுவும் வேணுமெண்டா மருமகனுக்கு எதுவும் வேணுமெண்டா சொல்லுங்க, கொண்டு வரேன். நான் சொல்றேனம்மா, உங்களுக்கு பேக் பெயின் இருக்குதா? ஓ மாமா, இன்னும் கொஞ்சம் இருக்குது. முதல் இருந்தது தானே? முதல் இல்லையா அவ்வளவு? இப்ப நீங்க சரியா பெயினா இருக்குதுன்னு சொல்றீங்க. அது தெரியாதே, நான் வயது போயிட்டு நானும் இனி வீட்டுல தானே தனியாவா நீ இருக்கும்போது எனக்கு உதவியா இருக்கும். நான் தானே எல்லா வேலையும் செய்யணும். இப்ப பக்கத்துல ஒரு வேலையும் பிடிக்கவும் மேலாது. ஒருவரும் வேலைக்கு வர மாட்டாங்க. இப்ப எல்லாம் நான் தான் செய்கிறது. ஓகே, ஒன்னும் யோசிக்காதீங்கம்மா. இன்னும் 1 வருஷம் தான், நீங்க இங்க வந்துருவீங்க. அதுக்கு நீங்க இங்க வீட்டு இருங்க, நான் எல்லா வேலையும் செய்வேன். எந்த பிள்ளை எனக்கு தெரியும் தாரே. நான் உங்களுக்கு கிடைச்சல் ஒன்றும் தரமாட்டேன். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்து வாழ்றத இந்த 2 கண்ணாலையும் பார்த்தாலே எனக்கு காணும். இப்படியே சில மாதங்கள் செல்லுகின்றது. அம்மாவின் அழைப்பு. ஹலோ ஹலோ. ஓ தம்பி. ஓ சொல்லுங்க அம்மா. எப்படி சும்மா இருக்கிறீங்களே? ஓம் அம்மா, எல்லாம் ஓகே தம்பி. ம். மருமொழின்ற தாய் இங்க வாராவாம். கொஞ்சம் எடுக்கலாம். யாரு சொன்னது? நான் கேள்விப்பட்டேன். அவதான் சொன்னவன் எனக்கு. நானும் தம்பி நான் தனியா தானே இருக்கிறோம். அப்ப என்ன கூப்பிடேன் ஐயா. நான் தங்கச்சி என் கல்யாணம் செய்து கொடுத்தா அவன் போட்டால் நான் தனி இருக்கேன்னா எனக்கும் பயம் இல்லையே. நான் தனியா இருக்க. இங்கடிக்கு வந்தா எனக்கு நல்லதுதானே. இங்கடிக்கு வந்தேன். அது சரியம்மா. இதை முடிச்சு கொண்டுதானம்மா என்னண்டாலும் செய்யலாம். என்னன்னு சொன்னா இங்கம் எல்லாம் காட்ட வேணும். அப்ப கூப்பிடலாம் ஐயா. கூப்பிடலாம். 2 பேரையும் ஒண்டா கூப்பிட்டா கடைசியா 2 பேரையும் கூப்பிட்ட மாதிரி ஆகாதம்மா. எனக்கும் வேலையால் பெரிய அளவில் இல்லை. அப்ப தெரியும் தானே, சத்யா தான் வேலை செய்யறா. அப்ப சத்யான்ற வேலையில தான் அவ பொன்சா பண்ணி இருக்கிறா. இப்ப அது முடிய பாப்போம். என்ன ஒரு 6-7 மாதத்துல அவ வந்துடுவா. அவன் இல்ல தம்பி, 2 பேரும் சேர்ந்து வரதான் எனக்கு விருப்பம். நீ செய்யற வேலையில என்ன ஒண்ணு கூப்பிடு, அவ செய்யற வேலையில அவ கூப்பிடட்டும். அதுதான் அம்மா என்ன செய்யறான்னு எனக்கும் தெரியல. இப்ப வேலைகளும் இல்ல தம்பி. எனக்கு தெரியாது என்ன கூப்பிட. நான் வர போறேன். ஏன் அம்மா அவங்க தங்கச்சி தள்ளி போனாலும் உங்க ஊருக்கான இருக்கிறாள், என்ன பக்கத்து ஊர்ல இருக்கிறாள், அவள் வந்து போவாள் தானே. அவ கல்யாணம் பண்ணி கொடுத்தா சரியம்மா. நான் என்னண்டு சத்யாவோட என் காய்ச்சி போட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்கள் அவசரமா ஒன்றும் வெளியால கதையில இதண்டாதீங்கோ. நான் முதல்ல காய்ச்சி போட்டு என்ன செய்யலாம்னு யோசிச்சு போட்டு உங்களுக்கு அடிக்கிறேன். நான் காய்ச்சி போட்டு சொல்றேன் அம்மா. சரி, நான் வைக்கிறேன்னா. சரியம்மா, நான் வைக்கிறேன். நான் பிறகு காய்ச்சி போட்டு அடிக்கிறேன்னா. சத்யா வந்துட்டது. இதை சொல்ல என்ன நடக்க போதோ தெரியாது. என்ன வேலை முடிஞ்சுது? முடிஞ்சது. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டுட்டேன். அம்மா அடிக்கவா? அங்கடி அம்மாவா? உங்கண்டே அம்மா இல்ல, எங்கண்டே அம்மா அடிக்கவா? என்னன்னு சொன்னால் யாரோ சொல்லிட்டினா போல இருக்கு. உங்கண்டே அம்மாவா இல்ல வேற யாரும் சொல்லிச்சினியோ தெரியாது. கூப்பிடாத அவ என்ன விட்ட கால் நினைக்கிற தன்னையும் கூப்பிடணும்ண்டு. அது ஏன் எங்கட அம்மாவை கூப்பிடுறா உங்களோட அம்மாவை கூப்பிடணும்? இப்ப முதலே சொல்லி இருக்கலாம் தானே உங்களோட அம்மா. ஏன் எங்கட அம்மாவை கூப்பிடுறேன்னு தெரிஞ்ச பிறகுதான் உங்களோட அம்மா ஏன் இங்க கால் பண்றா? இது எனக்கு தெரியல. நான் தெரியல இல்ல அவ அடிச்சு தன்னை கூப்பிடணும்ட்டு ஒட்ட காலில் நிக்கிறா. தான் அங்க இருக்கல. 1 minute வெயிட்
பண்ணுவேன். நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப நான் அம்மாவை ஸ்பான்சர் பண்ண போறேன்னு நேற்று அம்மாவோட கதைச்சினேன். மேபி அம்மா சொல்லியிருக்கலாம், இல்ல யாரோ ஒரு ஆள் சொல்லியிருக்கலாம், அது பிரச்சனை இல்ல. ஆனா இந்த ஒரு நாளைக்கு முதல் உங்களோட அம்மா கால் பண்ணி சரி இந்த வந்து நாள் கதையை விட்டுட்டு இப்ப கதையை முடிக்க விடுங்க. என்ன அவ வந்து தண்ட பாட்டுக்கு சொல்றான்னு அர்த்தம். இது எங்கட அம்மா வர போறாண்டபடியா அவ வர விடாம தான் வரணுமென்று மாமிக்கு இருக்குது. இப்ப நீர் என்ன அது சரி, அவாக்கு இருக்கிறது பிள்ளை இல்லையே, அவ வர வேணுமெண்டு நினைக்கிறது பிள்ளை இல்ல, அவ என் அம்மா. யார் சொன்னது பிள்ளை இல்லையே? நான் சொல்றேன், ஒரு 2 நாளைக்கு முன்னும் அவள் என்னத்த சொல்லி இருந்திருக்கலாம். அது ஏன் அம்மா வரப்போறாண்ட உடனே தான் நானும் வர வேணும்னு யோசிக்கிறது எனக்கு விளங்க இல்ல. அது என்னவோ அவ இணைச்சிருக்கிறா, அவ அதை இப்ப இவா வலிக்கிறா வேணுமென்ற உடனே இதண்டு இருக்கிறா. இப்ப நீர் கதைக்கிற கதை எனக்கு விளங்க இல்ல. நீங்க என்ன சப்கட்டும் கட்ட வேணாம். நான் உங்களுக்கு சொல்றேன், எங்கட அம்மா வந்து எனக்கு கஷ்டப்பட்டு அங்க என்ன படிப்பிச்ச மட்டும் இல்லாம உங்களுக்கு ரொக்கமா தூக்கி வர தந்தவ. அங்க வந்து அவ கஷ்டப்படுற சத்தியா முதல்ல கதைய நிப்பாட்டும். என்ன தொக்கமா தந்தவா? என்ன விளங்க இல்ல. என்ன விளங்க இல்ல? வாங்கத்துல தெரியுது. ஆனா அப்புறம் வாங்கினா முடிஞ்ச அப்புறம் எதுண்டே ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? என்னத்தை பற்றி கதைக்கிறீர்? என்னத்தை பற்றி கதைக்கிறீங்கன்னா உங்களோட பேங்க்ல தான் ஒரு 30 lakhs போட்டு விட்டோம்ல. எங்கண்ட பேங்க்லயா? எந்த பேங்க்லயா? உங்களோட பேங்க்னா உங்களோட பேங்க் இல்ல, உங்களோட அம்மாட அக்கவுண்ட்ல. இந்த கதையில வந்து நீர் இவ்வளவு நாளும் என்ன சொன்னீரு? என்ன கதைக்கிறீங்க? சொல்ல வேணும், எங்கட அம்மா சொல்லி விட்ட மறுபடி கதைக்க கூடாதுன்னு. நானும் அதனால கதைக்கல, நீங்களும் தெரிஞ்சு கொண்டு தெரியாத மாதிரி இருந்தீங்க. இந்த கதை கதைக்காத. எனக்கு இப்ப நீர் இந்த நிமிஷம் சொல்லும் வரைக்கும் எனக்கு இந்த கதை தெரியாது. சரியோ? எங்கண்ட அம்மா வந்து அப்படி சீதனம் கேட்டு இருக்க மாட்டா. உங்கள்கிட்ட நீங்க கொடுத்திருந்தா அது உங்கள்கிட்ட பிரச்சனை. நான் போய் சொல்றேன், எங்கட அம்மா உங்களோட அக்கவுண்ட்ல 30 lakhs போட்டதுன்னு போய் அது பொய். நான் உண்மை பொய்யே சொல்லல. எங்கண்ட அம்மா கேட்டு இருக்க மாட்டா சீதனம். அது நான் 100% சொல்லிருக்க மாட்டா அப்படின்னு சொன்னா நான் போட்டதுன்னு சொல்றது பொய்யா? இங்கே நான் சொல்றேன், உந்த கதை எனக்கு கதைக்காய. எனக்கு நீர் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நீர் வந்து இந்த கதை சொல்லல. 30 லட்சம் ரூபாய் அம்மாண்ட பேர்ல போட்ட கதை. உங்களோட ஃபேமிலி, உங்களோட அம்மா, உங்க சிஸ்டர், நீங்க அப்ப உங்களோட அக்கவுண்ட்ல காசு போட்டது உங்களோட அம்மாவே சொல்லல. நான் சத்யா, திருப்பி நீர் சொல்லாதே. எந்த அக்கவுண்ட்ல போட்டாண்டு திருப்பி சொல்லாதே. எந்த அக்கவுண்ட்ல நீர் இத பற்றி ஒரு கதையும் கதைக்கவும் இல்லை. இங்கே எனக்கு இந்த கதை கதைக்காதே. எந்த அம்மா நினைக்கிறத புள்ளின்னு நான் சொல்ல மாட்டேன். அவாம் பெற வேணும்ன்றதுதான் நினைப்பது. அது நீங்க காசு போட்டது உங்களுடைய பிரச்சனை. வராதது வேற விஷயம். எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்ல. ஆனா நான் உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான், அங்க அவட அக்கவுண்ட்ல நிறைய காசு இருக்கு, எங்கட அம்மா அக்கவுண்ட்ல காசே இல்ல. இப்ப சத்யா நான் இப்ப கேக்குறதுக்கு மறுமொழி சொல்லும். எங்கண்ட அம்மா சீதனம் கிட்டவா உங்கள்கிட்ட? அவ சீதனம் தாங்க கேட்கல, அக்கவுண்ட்ல போட்டு விடுங்கன்னு சொன்னவா. இது நீங்க செய்யறதை செய்து போட்டு நீங்க எங்கண்ட அம்மாவை நீங்க பிள்ளை சொல்லாங்க விளங்குதோ? நான் சொல்றது வடிவுக்கலுங்க. அம்மா சொன்னவ என்னோட காசு இல்ல, ஒரு சதமும் இல்ல அப்படின்னு சொல்லவும், இந்த தங்கச்சி இந்த மகள் ஒரு ஆள் இருக்கிறா, அவக்கு வந்து கல்யாணம் பேசுறதுக்கு வேணும், பிறகு கல்யாணம் இதைய காட்டிட்டு போயிட்டா பிறகு ஒன்றுமே கேட்கலாது அப்படின்னு எல்லாம் சொன்னேன். எனக்கு நீங்க எல்லாம் போடும் போது எல்லாம் மனசுக்கு இருந்தது. அதை நான் கேட்கல. இவன்தோ நீங்க பிரதர் தானே சீரண்டா செய்யட்டு வேண்டு. இதுவரை நீங்கள் கேட்டது நாடக அரங்கில் நாடகம். இந்த நாடகத்தில் பங்கேற்றவர்கள் அம்மாவாக செல்லம்மா அம்மா, சத்யாவாக வான்மதி, சத்யாவின் தாயாக அமுதா விபுலானந்தன். நாடக அரங்கில் நாடகம் கேட்டீர்கள்.